Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. காட்டேரி, அதுலேயும் இந்த ரத்த காட்டேரி அப்படின்ற ஒரு பேரை சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு விதமான பயம் இருக்கும். குறிப்பாக அந்த பேரை நைட் டைமில் அப்படி வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கேட்டால் தனி விதமான பயமும் உருவாக்கும். இப்போ நான் எதுக்கு இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருடைய நண்பர்கள் கூட நைட்டு வெளியிலையும் போயிருக்காரு. அப்படி போன இடத்துல ஒரு மரத்துல ஏதோ ஒரு பொருள், அது ஆணியா இருக்கலாம், வேற எதனா ஏதாச்சும் ஒரு இரும்பு உலோகமாக கூட இருக்கலாம், ஒரு சுத்தியை வச்சு அந்த இரும்பு உலோகத்தை அந்த மரத்துலயும் அடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த தூரத்துல இருந்து ஒரு நபரும் பாக்குறாரு. இங்கே நீங்க என்ன பண்றாங்க, இங்க சுடுகாடு இருக்கு, இந்த நேரத்துல இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த நபரும் அப்படியே அந்த வழியா போகும்போதும் பார்த்துருக்காரு. பட் போயிட்டு இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாருமே இந்த பக்கம் வந்து அந்த மரத்துல அந்த உலோகம், அது ஆணி தான், அந்த மரத்தில் அடித்தா அந்த ஆணியை எடுக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்படி பண்ணுற அந்த ஒரு முயற்சியின் போது அந்த இடத்துல பூதாகரமான ஒரு காட்டேரி, அதுலேயும் ரத்த காட்டேரி வெளிவருது. கடைசியாக இந்த ரத்த காட்டேரியில் மாட்டின இந்த பசங்க உயிர் பிழைச்சாங்களாம் இல்லையா அப்படின்ற ஒரு திகில் சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிஞ்சிங்க அந்த நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அப்துல். இவர் வந்தவாசியை சேர்ந்தவர். இந்த திகில் பேய் சம்பவம் அப்துல் இவருக்கு ஆரம்ப கட்ட காலத்தில் நடக்கல, இவருடைய நண்பரான வெற்றிக்கு தான் நடந்திருக்கு. ஆனால் இதோடைய பாதிப்பு அப்துலுக்கும் இருந்திருக்கு. அதுவும் சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 தான் இந்த ஒரு சம்பவமும் இவங்களுக்கு நடந்திருக்கு. சரியா 2019 இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அப்துல் இவர் வந்தவாசியை சேர்ந்தவர். அண்டு பிறந்தது வளர்ந்தது படிக்கிறது எல்லாமே வந்தவாசி தான். இந்த சம்பவம் நடக்கும்போது அப்துல் 12வது படிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க கிராமத்துக்கு புதுசா ஒரு குடும்பத்தினர் குடியேறாங்க. இந்த குடியேற இந்த குடும்பத்தை பார்த்து அப்துல்லா இருக்கட்டும் அண்ட் இவருடைய மற்ற சக நண்பர்கள் எல்லாருமே, டேய் யாரா இவங்க புதுசா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க. ஃபேமிலியை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தில் இருக்கிற பையனையும் பார்க்குறாங்க. அந்த பையன் அப்துல்லை விட ஒரு 2 வயசு பெரிய பையன் தான், சொல்ல போனா காலேஜ் போற வயசு. இது மட்டும் இல்லாம அப்துல் அண்ட் மற்ற நண்பர்கள் எல்லாருமே புதுசா வந்த அந்த பையன், அவருடைய பேர் வெற்றி, அவரை பார்க்கும்போது யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. டேய் பாடுறா இவன் என்னடா இவ்வளோ குண்டா இவ்வளோ கருப்பா இருக்கான் அப்படின்னு இவங்களுக்குள்ள கிண்டல் பண்ணிக்கிறாங்க. பட் இது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த ஒரு விஷயமே அதுக்கப்புறம் வெற்றி கிட்ட போயிட்டு அப்துல் அண்ட் மற்ற பசங்கள்லாம் சகஜமா பேசும்போது அப்பதான் வெற்றியோட உண்மை முகமும் தெரிய வருது. இந்த பையன் உண்மையிலே நல்ல பையன் தான், நல்ல விதமா பழகிறான் அப்படின்னு அப்துல்லா இருக்கட்டும் மற்ற நண்பர்கள் எல்லாருமே வெற்றி கூட பேசி ஒரு நல்ல பழக்கத்துக்கும் வராங்க. பொதுவா எல்லாருமே ஒரு பர்சன் கிட்ட, ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட உருவ அமைப்பை வச்சு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுவாங்க, எடை போடுவாங்க. இந்த பையன் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பேசலாமா வேணாமா அப்படின்னு ஆரம்பத்தில் தயக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அது மனித இயல்பு தான். பட் பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணம் கெட்ட குணம் எல்லாமே தெரிய வரும். அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்துல்லா இருக்கட்டும் மற்ற நண்பர்கள் எல்லாருமே வெற்றி கூட சகஜமா பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்றாங்க. ஆனால் என்னதான் வெற்றி அப்துல் அண்ட் மற்ற நண்பர்கள் கூட ஒரு நல்ல விதமாக பழகினாலும் அப்துல் மற்ற பசங்க எல்லாருமே, டேய் வாடா சாயங்காலம் வெளில போய் விளையாடலாம், இங்கே போயிட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடலாம், இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே ஜாலியாக விளையாடுவாங்களே. அந்த மாதிரி விஷயத்துக்கு வெற்றியை கூப்பிடும்போது வெற்றியும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்ப்பாரு. டேய் இல்லடா இந்த டைமுக்கு அப்புறம் என்னால் வெளியில் எங்கேயுமே வர முடியாது, அப்படி நான் வந்தேன்னா அது என்னை திரும்பவும் பின்தொடரும் அப்படின்னு சொல்ல, அதுவா எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு மற்ற பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. இதுவே வெற்றியை வந்து பகல் நேரத்தில் எங்கே கூப்பிட்டாலும் வருவார். ஆனால் பொழுது போனதுக்கப்புறம் வெற்றி என்ன தான் கூப்பிட்டாலும் வரமாட்டார், மோஸ்ட்டாக வீட்டில் தான் இருப்பார்.
ஆனா இதை யோசிச்ச மற்ற நண்பர்கள் சரி அவன் வெளியில வரதுக்கு பயப்படுறான், புதுசா ஊருக்கு வந்திருக்கான்ல, கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் சரியாயிடும் அப்படின்னு இவங்களும் அதை பெருசா எடுத்துக்கல. இப்படி ஒரு சில மாசமும் போகுது. ஆனா அப்துலுக்கு என்னடா இவன் நம்ம கிட்ட நல்லா பேசுறான், பகல்ல கூப்பிட்டாலாம் வர்றான், ஆனா சாயங்காலத்துக்கு அப்புறம் இங்கேயும் வரமாட்டானே, சரி சாயங்காலத்துக்கு முன்னாடி இவன் எங்கன்னா வெளியில கூப்பிடலாம் அப்படின்னு போயிட்டு வெற்றிக்கிட்டையும் பேசுறாங்க. ஆனா வெற்றியும் இல்லப்பா இப்ப நம்ம போனோம்னா லேட் ஆயிரும், நான் வரல, எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியில வந்தேன்னா கண்டிப்பா அது என்ன பின்தொடரும், அது என்ன சும்மா விடாது அப்படின்னு வெற்றியும் சேம் அதே விஷயத்த சொல்ல. ஆனா இந்த இடத்துல அப்துல்லா இருக்கட்டும் மற்ற நண்பர்கள் எல்லாருமே ஒரு விதமான கடுப்பு கோவத்துக்கும் வராங்க. டேய் என்னடா சும்மா பயந்துட்டே இருக்க, அதான் இத்தனை பேர் நாங்க இருக்கோம்ல, ஒழுங்காவா அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் வெற்றியும் சரி இத்தனை பேர் கூட இருக்கீங்களே எனக்கு எதுக்கு பயம் அப்படின்னு வெற்றியும் கிளம்பி பசங்க கூடவும் போறாங்க. இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு மைதானம், ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு. இப்படி அந்த கிரவுண்டில் பசங்க எல்லாருமே கிரிக்கெட் விளையாடிட்டும் இருக்க இப்படி டைம் ஆகிட்டும் இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிற டீம் பாலை தூக்கி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பால் அந்த மைதானத்தை ஒட்டி இருக்கிற ஒரு வீட்டுக்கிட்டும் போய் விழுந்துருது. அந்த வீட்டுக்கிட்ட ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரி பால் இங்க தானே போயிருக்கு, நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு வெற்றியும் அந்த பாலை நோக்கியும் போறாரு. இப்ப வெற்றியும் அந்த வீட்டோட காம்பவுண்ட் வால்குள்ளேயும் போயிட்டாரு. ஆனா போனவரு ஒரு சில நிமிஷமா வெளியிலயும் வரல. இதை கவனிச்ச அப்துல்லும் என்னடா இவன் ஒரு பால் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா, சரி நம்மளும் போய் பார்க்கலாம், ஒருவேளை பால் இதெல்லாம் மாட்டிருக்கா இல்லைன்னா அதெல்லாம் புதர்ல போயிருக்கா அப்படின்னு அப்துல்லும் அந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த நேரம் பொழுதும் போயிருக்கு, ஓரளவுக்கு இருட்டவும் ஆரம்பிக்குது. ஆனா இருட்டுறது கூட தெரியாம வெற்றியும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. இப்ப அப்துல்லும் அந்த வீட்டுக்கிட்டையும் போறாரு. ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சத்துல அந்த காம்பவுண்ட் வால்கிட்டையும் போயிட்டாரு. அப்போ அந்த வாசலோட ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண் நிக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய உருவ அமைப்பு மட்டும்தான் தெரியுது. இந்த அமைப்பை பார்க்கும்போது இது ஒரு பெண், ஒரு லேடி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு இவருக்கும் கிளியரா தெரியுது. ஆனா அவங்களுடைய முகமா இருக்கட்டும், அவங்க கருப்பா இருக்காங்களா வெள்ளையா இருக்காங்களா அப்படின்னு எந்த விதமான அங்க அடையாளமும் தெரியல. ஏன்னா அந்த இடமும் இருட்டாதான் இருக்கு. ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கருப்பான உருவ அமைப்பு மட்டும் தான் தெரியுது. சரி இந்த லேடி ஏதோ இந்த பக்கத்து இடத்த சேர்ந்தவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அப்துல்லும் இப்போ வெற்றி எங்க போயிருக்காரு அப்படின்னு அவரை தேடவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல அப்துல் அங்க நிக்கிற அந்த பெண்ணுடைய உருவம், இப்ப அப்துல் இங்க இருக்காருன்னா அந்த பெண்ணுடைய உருவம் இங்க இருக்குன்னா அந்த பெண்ணுடைய உருவத்தை இப்படி கிராஸ் பண்ணும்போது இங்க இருக்கிற அந்த பெண்ணுடைய உருவம் அப்படியே இவருடைய கண்ணு முன்னாடியே மறையவும் ஆரம்பிக்குது. இதை பார்த்த அப்துலுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா இது, இங்கிருந்த உருவம் எப்படிடா மறைஞ்சது, என் கண்ணு முன்னாடி தான்டா இங்க நின்று இருந்தது, இதை நான் தெளிவா பார்த்தேன் அப்படின்னு இவருடைய உடம்பெல்லாம் வேர்க்கவும் ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கேயோ வசமா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இவருக்குள்ள ஒரு தயக்கம் ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கு. ஐயோ இவன் எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வைக்கிறாரு. 2 அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற உருவம் அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இப்ப அப்துல் இங்க நிக்கிறாருல, இங்க இருந்து லைட்டா எட்டி பார்க்கும்போது ஒரு சுவத்துக்கு பக்கத்துல வெற்றியும் அப்படியே ஒளிஞ்ச மாதிரி நிக்கிறாரு. இது பார்க்கறதுக்கு வெற்றி மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் கிட்ட போறாரு. கிட்ட போய் பார்த்தா வெற்றி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இதுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ற மாதிரி, அதாவது தப்பிக்க முயற்சி பண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அவரும் பயந்துட்டு இருக்காரு. டே வெற்றி இங்க என்னடா பண்ற அப்படின்னு அப்துல்லும் கேட்க, டேய் வந்துட்டியாடா, தயவு செஞ்சு இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போயிரு, அது என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு பிரச்சனை, தயவு செஞ்சு என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு ஒரு மாதிரி பயத்தோட சொல்ல. ஆனா உண்மையிலே இங்க என்ன நடக்குது, இங்க நாம என்ன பார்த்தோம், இவன் எதுக்கு சம்மந்தம் இல்லாம இவ்வளவு பயந்துருக்கான் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அப்துல்லும் சரிடா வா போலாம் அப்படின்னு வெற்றி அங்க இருந்தும் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்படி வெற்றியை வீட்டில் விடுறதுக்குள்ளே வெற்றியோட உடம்பெல்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. தொட்டு பார்த்தா பயங்கர சூடாகவும் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஜுரம். டே என்னடா அதுக்குள்ள ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு வெற்றியை அப்படியே வீட்டில் விட்டுட்டு அப்துல்லும் கிளம்பிடுறாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி அப்துல் மற்ற நண்பர்கள் எல்லார்ட்டையுமே சொல்றாங்க. சொல்றதுக்கு முன்னாடி மற்ற நண்பர்கள் எல்லாருமே கேட்கறாங்க, டேய் விளையாடுத்தானே இருந்தோம், பால் எடுக்க போன 2 பேருமே அதுக்கப்புறம் எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்க அப்துல்லும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. இல்ல மச்சான் பால் அங்க போச்சுன்னு வெற்றியும் எடுக்க போயிருக்கான், லேட் ஆச்சுன்னு நானும் போனல, அப்படி போன அந்த இடத்துல நான் ஒரு பெண்ணுடைய உருவத்தையும் பார்த்தேன்டா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க ஏதோ பக்கத்து இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு நானும் அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே வெற்றி ஆனா பக்கத்துல தான் இருப்பா அப்படின்னு அவங்கள கடந்து போறேன்டா. அவங்கள கிராஸ் பண்ணும்போது அந்த பெண்ணுடைய உருவம் ஏன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சும் போச்சு.
இதை நான் என் 2 கண்ணார பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த உருவம் மறைஞ்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தேன்னா அப்துல் எதுக்கிட்டே இருந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான். என்னடான்னு கேட்டா அது என்ன தேடி வந்துருச்சுன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம ஆளு ரொம்பவே பயந்துட்டு இருந்தான்டா. உனக்கே தெரியும் அவன் சாதாரணமா நம்ம கூட வெளியிலயும் வரமாட்டான். ஏதோ நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் வெளில வந்தான். இன்கேஸ் அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நம்ம தான்டா பொறுப்பு. அதனால தானே நான் அவனை வீட்டில் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்ல. சரிடா அவன் எதையோ பார்த்து பயந்துருப்பான் அப்படின்னு மற்ற நண்பர்கள்லாம் சொல்ல. அது ஓகேடா எனக்கும் புரியுது. ஆனா நான் பார்த்தது என்னது? நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல வெற்றி ஏதோ பாம்பா இருக்கட்டும் இல்ல எதையோ பார்த்து பயந்துருக்கிறான். ஆனா நான் பார்த்தது ஒரு பொண்ணுடைய உருவம் என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சும் போச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு அப்துல் அந்த ஒரு பயத்துல இருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் இதை பெருசா பேச வேண்டாம். பேசினா நம்ம மைண்ட் தான் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு அதை ரிலாக்ஸா விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அப்துல்லும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வழக்கம் போல நல்லா சாப்பிட்டு அன்னைக்கு நல்லா தூங்குறாரு. தூங்கின உடனே தூக்கம் வந்துடுது. எந்த பிரச்சனையுமே இல்லை. நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் மைண்ட்ல போட்டு குழப்பிக்கல. இப்படியே நடுராத்திரி தூக்கம் தெளியுது. ஏன்னா நடுராத்திரி இவருக்கும் யூரின் வருது. யூரின் வந்ததுனால தான் தூக்கமே தெளிஞ்சிருக்கு. பொறுமையா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு லைட் எல்லாம் போடல. ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டும் இருக்காங்க. இப்ப நாம லைட்டை போட்டோன்னா அவங்க தூக்கம் கேடும் அப்படின்னு ஓரளவுக்கு நைட்டு மைல்டான ஒரு வெளிச்சமும் இருந்துருக்கு. அந்த பாத்ரூமும் எங்க இருக்குன்னு தெரியும். அந்த வெளிச்சத்துல அப்படியே பொறுமையா நடந்தும் போறாரு. தூக்க கலக்கத்துல தான் நடந்தும் போறாரு. அப்படி நடந்து போகும்போது அப்துலோட அம்மா அவங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்துல் பின்னாடியும் நடந்து வராங்க. இது அப்துல்லும் கவனிக்கிறாரு. சரி அம்மாவுக்கும் அவசரம் போல இருக்கு, நம்ம சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் பாத்ரூம்ல போயிட்டு இவரும் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா எங்க அம்மாவை காணோம் அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆனா அதை பெருசா எடுத்துக்கல. அந்த தூக்க கலக்கத்திலே அந்த இருட்டுல ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு. அப்படியே நடந்து வந்து இவர் எங்க படுக்கிறாரோ அங்க படுக்கலாம் அப்படின்னு உட்கார்றாரு. உட்காரும் போதுதான் அப்துலுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. உண்மையிலே அம்மா தான் என் பின்னாடி வந்தாங்களா? ஏன்னா நான் நடந்து போகும்போது என் பின்னாடி ஒரு உருவம் வரதை நான் பார்த்தேன். ஓரளவுக்கு என் அம்மா மாதிரி தான் இருந்தது. ஆனா என் அம்மா வரதா இருந்தால் லைட்டு போட்டு தான் வருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் பயந்துருவணும் இல்லைன்னா அவங்க இருட்டில் எதனா மெரிச்சிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயத்தில் எப்பவுமே லைட்டை போட்டு தான் அவங்களும் வருவாங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கள் அம்மா எப்படி படுத்திருந்தாங்களோ அதே மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே வந்தது எங்கள் அம்மா தானா? நான் வேணா போயிட்டு பாத்ரூம் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு இவரும் எந்திரிக்கிறாரு. வேணாம் ஆல்ரெடி நம்ம விளையாடும் போது அந்த மைதானத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணுடைய உருவத்தையும் பார்த்தேன். ஒருவேளை அது எதனா வந்துருச்சு அப்படின்னு ஒரு விதமான பயத்தில் பெட்ஷீட்டை இழுத்து போத்தனவர் தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவும் இல்லை. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அப்துல்லும் எந்திரிக்கிறாரு. அண்ட் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறாரு. 12th படிச்சுட்டு இருக்காருல்ல, ஸோ ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ரெடி ஆகிட்டு அப்படி வீட்டை விட்டு வெளியில் வரும்போது பக்கத்து வீட்டில் தான் புதுசாக வந்த வெற்றியோட குடும்பத்தினர்லாம் வந்துருக்காங்க. வெற்றி அவங்க அப்பா இவங்க 2 பேருமே அவசர அவசரமாக வெளியில் எங்கேயோ போகிறாங்க. வெற்றியும் ரொம்பவே சோர்ந்து இருக்காரு. டேய் என்னராச்சு அப்படின்னு கேட்க, ஆனால் வெற்றியால் எதுவுமே பேச முடியல. அவங்க அப்பாவும் தம்பி ஒன்றும் இல்லைப்பா, வெற்றி நைட் ஏதோ பார்த்து பயந்துட்டு இருக்கான், அதனால ஜுரம் வந்திருக்கு, அவனை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறான் அப்படின்னு வெற்றியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவருக்கும் அந்த ஜுரத்துக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சரி வெற்றிக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்துல்லும் கிளினிக் வரைக்கும் போயிருக்காரு. அங்கே போயிட்டு வெற்றியோட அப்பா கிட்ட அங்கிள் இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நைட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் சோர்ந்து போய் உடம்பு சரியில்லாமல் தான் வந்தான், வெளியில் எங்கே போனான்னு தெரியல, கேட்டாலும் சொல்ல மாட்டான், ஆனால் ஜுரமும் வருது, சரி அவனுக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடுத்துட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு தூங்க வச்சோம். திடீர்னு நடுராத்திரி எதையோ பார்த்து பயந்துருக்கான். என்கிட்டே வந்து அப்பா அதை என்னை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துருச்சுப்பா, என்னை சும்மா விடாது அப்படின்னு ரொம்பவே பயந்துருந்தான். அப்பயே புரிஞ்சிருச்சு என் பையனை ஏதோ ஃபாலோ பண்ணுது, எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு புரியுது. சரிப்பா நான் அவனை கோயிலுக்கு கூட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஊசி மட்டும் போட்டு வரலாம் அப்படின்னு இவனை இங்கே கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே வெற்றியோட அப்பா அப்துல் கிட்டையும் சொல்லியிருக்காரு. இப்போ கிளினிக்ல இருந்து அப்துல்லும் கிளம்பி அப்படியே ஸ்கூலுக்கும் போகிறாரு. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இவனை சுற்றி என்ன நடக்குது, ஏன் இதுக்கு முன்னாடி வெளியில் கூப்பிட்டா இவன் அந்தளவுக்கு பயப்படுறான், ஏதோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும், என்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதேமாரி அவனை கூப்பிட்டு போனோம். அந்த இடத்துல அவன் பக்கத்தில் ஒரு உருவமும் இருந்தது. அந்த உருவத்தை நானும் பார்த்தேன். உண்மையிலே அங்கே இருந்த உருவம் என்ன, அதுக்கு என்ன வேணும், எதனால் வெற்றியை இப்படி பின்தொடருது, அண்ட் எதனால் அந்த உருவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு அப்துல் இவரோட மனசுக்குள்ள பலவிதமான குழப்பங்கள் கேள்விகள் அப்படின்னு எல்லாமே ஓடிட்டும் இருக்கு. இதை பற்றி கண்டிப்பாக நாம் வெற்றிக்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு ஸ்கூலை முடிச்சுட்டு டேரெக்டாக வெற்றியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கும் போகிறாரு. வெற்றியும் வீட்டில் தான் இருக்காரு. வெற்றிகிட்ட போயிட்டு டேய் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வெளியில் வா அப்படின்னு வீட்டை விட்டு வெளியிலையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. டேய் உன்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன் நீ அடிக்கடி பயப்படுற அப்படின்னு கேட்க, ஆனால் வெற்றியும் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. ரொம்ப நேரம் ப்ரெஷர் பண்ணி கடைசியாக அப்துல்லும் டேய்
நேற்று கிரிக்கெட் விளையாடும்போது உன் பக்கத்தில் நானும் ஒரு உருவத்தை பார்த்தேன், நீயும் ஒளிஞ்சிட்டு இருந்தேன், என்னன்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்ல. டேய் நீ அந்த உருவத்தை பார்த்தியா அப்படின்னு வெற்றி அப்துல்ல கேட்க, ஆமாடா நீ அங்கே இருக்குன்னு தெரியாம அந்த உருவத்துக்கிட்டே வந்தேன், என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சது, சேம் அதே உருவம் தான் நைட் எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அடப்பாவி அப்போ அது உன்னையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு வெற்றி இப்போ அப்துல் மேலே கொஞ்சம் கோவப்படுறாரு. ஆனால் அப்துல்லும் ரொம்பவே சாதாரணமாக, டேய் என்னெல்லாம் பயமுறுத்த முயற்சி பண்ணாத, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் தர்காவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பிரச்சனை ஏதாச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன், உன்னை சுற்றி முதல்ல என்ன நடக்குது அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க. ஆனால் ரொம்ப நேரமாக வெற்றியும் யோசிக்கிறாரு, இதை பற்றி இவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் அப்துல்லும் சொல்கிறாரு, டேய் நான் தான் இப்போ சொன்னேன்ல, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தர்காவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இன்கேஸ் உனக்கு இந்த பேயால் பிரச்சனை வந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என் குடும்பத்தாளுகிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வெற்றிக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது, சரி இவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. இல்லைடா இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற ஊரில் திருப்பதி பக்கத்தில் ஒரு கிராமத்துலேயும் இருந்தோம், அங்கே ஆரம்பித்த பிரச்சனை ஊராக நான் மாறிட்டும் இருக்கேன், கடைசியாக இங்கே வந்திருக்கேன். ஆனால் வந்தவாசி இந்த ஊருக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி சில கோவிலுக்கெல்லாம் போயிட்டு சரி பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இங்கேயும் வந்தோம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அந்த பேய் என்ன துரத்திட்டு இவ்வளோ தூரம் வந்துருச்சுடா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு வெற்றியும் புலம்பிட்டும் இருக்காரு. சரிடா அது என்னதுன்னு கிளியராக சொன்னாதானே புரியும் அப்படின்னு சொல்ல. இல்லடா இந்த ரத்த காட்டேரி பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. ரத்த காட்டேரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததெல்லாம் இல்லை, சரி இப்போ அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு அப்துல்லும் வெற்றிகிட்ட கேட்குறாரு. டேய் என்னை பின் தொடர்ந்துட்டு இருக்கிறது ரத்த காட்டேரி தாண்டா, நேற்று கூட கிரிக்கெட் கிரவுண்டு கிட்ட நீ ஒரு பெண்ணுடைய உருவத்தை பார்த்தேன்னு சொன்னால, அது வேற யாருமே இல்லை, என்னை பின் தொடர்ந்து என்னை கொல்றதுக்காக வந்த ரத்த காட்டேரி தான். என்னடா சொல்ற அப்படின்னு அப்துல்லும் கொஞ்சம் பயப்படுறாரு. டே அப்துல்லே அன்னைக்கு நீ அந்த உருவத்தை தெளிவாக பார்த்தேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அந்த உருவத்தை பக்கத்துல இருந்து நான் ஒரு தடவை 2 தடவை இல்லை பல முறை நான் பார்த்துருக்கேன். அந்த உருவம் பார்க்க எப்படி தெரியுமா இருக்கும், அதோட முகம் ஃபுல்லா தோல்லாம் பிஞ்சு போயிட்டு அந்த பிஞ்சு போன தோல்ல இருந்து ரத்தமா ஒழிஞ்சிட்டு இருக்கும். சொல்ல போனா உடம்பு ஃபுல்லா தோல்லாம் பிஞ்சு போய் ரத்தமா ஒழிஞ்சிட்டு தான் இருக்கும். அண்டு ஒரு கை ஒரு மாதிரி உடஞ்சும் இருக்கும், இன்னொரு கை உடஞ்சி வெறும் சதம் மட்டும்தான் அந்த கையோட மாட்டிக்கிட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்டா. அப்படிப்பட்ட உருவத்தை அன்னைக்கு நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன், அந்த உருவத்தை தான் நீயும் பார்த்தேன். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது வெளிச்சமே இல்லாத அந்த நேரத்துல அந்த உருவத்தோட தோற்றத்தை மட்டும்தான் உன்னால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு வெற்றி ஒரு பார்த்த விஷயத்த ஒரு மாதிரி பயந்துட்டு கண் கலங்க சொல்லும் போது அப்துலுக்கும் அந்த உருவத்தை பார்த்துருப்பார்ல, சொல்ல சொல்ல இவருக்கும் அதோட முகம் கை கால் எல்லாமே அந்த இருட்டுல இவருக்கும் தெளிவா தெரியற மாதிரி கற்பனையா ஒரு விஷயமும் தெரியுது. அதுலயே அப்துல் கொஞ்சம் மிரண்டு போயிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த ரத்த காட்டேரிக்கு தாடை உடஞ்சி கீழே இது வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். அண்ட் முடியோட ஒரு பகுதி நல்லா வளர்ந்துருக்கும், இன்னொரு பகுதியை இந்த கையால் வச்சு புடுங்கி எடுத்தா எப்படி இருக்கும், வெறும் சதை மட்டும்தான் தெரியும்ல ரத்தத்தோட, அப்படிதான் அந்த உருவமைப்பு இருக்கும். நீ யோசிச்சு பாரு, அப்படிப்பட்ட உருவத்தை அன்னைக்கு நைட்டு நீ தெளிவாக பார்த்துருந்தனா உன்னோட நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு அப்துல்ல கேட்க. அப்துலுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. ஆனால் அப்துல் என்னதான் பயந்தாலும் இந்த ஒரு விஷயத்த வெளிக்காட்டிக்காம சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி விட்டுக்கிட்டேன். டேய் சும்மா போய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சைலண்டாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எதுவும் ஆர்கியூ பண்ணலை, ஏன்னா அப்துல் அந்த இடத்துல ரொம்ப பயந்துருக்காரு. இதுக்கப்புறமும் நாம ஏதாச்சும் பேச போய் அது வேற மாதிரி முடிய வேண்டாம் அப்படின்னு அப்துல் அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாரு. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவர் நிம்மதியாக தூங்கினாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்படி அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல அப்துல் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே நடு ராத்திரி அப்துலுக்கு முழிப்பும் வருது. காரணம் அவருக்கு யூரினும் வருது. எந்திரிக்கிறாரு, தனியா போலாமா வேணாமா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு யோசனையும் இருக்கு. இந்த பக்கம் அம்மா எழுப்பலான்னு பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. சரி தம்பி எழுப்பலாம் அப்படின்னு அவரோட தம்பி எழுப்புறாரு. எழுப்பிட்டே பாத்ரூம் வருது கொஞ்சம் வெள்ளம் அப்படின்னு கூப்பிட, என்னடா பயமா தனியாலாம் போக முடியாது அப்படின்னு தம்பி நல்லா வெறுப்பேத்துற மாதிரி அப்துல் கிட்ட பேச, அப்துல்லும் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டே வந்தாவா வரலனா போ அப்படின்னு சொல்லி அப்துல்லும் கொஞ்சம் முறை போட எந்திரிச்சு பாத்ரூமுக்கும் போறாரு. பாத்ரூம் எங்க இருக்குன்னா இவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் தான் இருக்கு. ஆனா இப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் லைட்டை போடல, டைரக்டா பின்னாடி போயிட்டு லைட்டை போடலாம் அப்படின்னு எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கும்போது பின்னாடி அவர் தம்பி எந்திரிச்சு நடந்து வராரு. இவ்வளோ பேசினா என் கூட வராம பார்த்தியா மான கேட்டோம் அப்படின்னு அண்ணன் தம்பி ஜாலியாக சண்டை போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்துலும் அப்படியே தம்பியை கண்டுக்காம அப்படியே வீட்டை விட்டு வெளியில் பாத்ரூம் கிட்டேயும் வராரு. அங்கே போயிட்டு லைட்டை போட்டு சரி அதை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா
தம்பி இருந்ததுக்கான தடையுமே இல்லை. இந்த இடத்துல அப்துல் லைட்டை போடுற வரைக்கும் பின்னாடி நடந்து வந்த சத்தம் இவருக்கும் தெளிவாக கேட்டுருக்கு. இவர் லைட்டாக இப்படி பார்க்கும்போதும் பின்னாடி நடந்து வந்த அந்த உருவ அமைப்பும் இவர் பார்த்துருக்காரு. உருவ அமைப்புனா பின்னாடி யாரும் நடந்து வராங்க அப்படின்றது மட்டும்தான். எங்கடா போனா இவன் இவ்வளோ நேரம் ஏன் கூட தான்டா பின்னாடி வந்தான் அப்படின்னு இப்போ அப்துலுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. வீட்டை விட்டு வெளியிலையும் இருக்காரு. பாத்ரூம் போகலாமா, டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகலாமா, ஆனால் யூரினா அர்ஜென்ட்டாக வருது அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்காரு. வீட்டுக்குள்ளே போகலாமா பாத்ரூம்குள்ளே போகலாமா அப்படின்னு. இந்த இடத்துல அப்துல்லும் ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு சரி எதுவும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பாத்ரூம்குள்ளேயும் போயிட்டாரு. பாத்ரூம்குள்ளே போயிட்டு தாழ்பாலையும் போட்டு உட்கார்றாரு. அப்படி உட்காரும்போது டெய் அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்குது. டெய்யா, யாரு கூப்பிட்றா? ஒரு வேளை தம்பி தான் வந்திருக்கானோ அப்படின்னு. டேய் நீயாடா அப்படின்னு கேட்க, டேய் வெளியில் வா அப்படின்னு மறுபடியும் அந்த குரலும் கேட்குது. அந்த குரலை திரும்ப கேட்கும்போது அப்துலுக்கும் கிளியராக புரியுது, இது என் தம்பியோட குரல் இல்லை, இது ஒரு பெண்ணுடைய குரல் அப்படின்னு. ஏய் யார் வேணும் உனக்கு அப்படின்னு அப்துல்லும் கேட்க, ஏய் வெளியில் வாடா அப்படின்னு வெளியில் இருக்கிற ஏதோ ஒன்று அந்த பாத்ரூமோட கதவை டமடமன்னு தட்டவும் ஆரம்பிக்குது. இதுவே இவருக்குள்ள இருக்கிற பயத்தை அதிகரிக்குது. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கதவோட மேல் பகுதியிலிருந்து ஒரு கை அப்படியே அந்த பாத்ரூம் கதவை பிடிக்குது. அப்படி பிடிக்கும்போது அந்த கையை அப்துல்லும் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கைப்பகுதி நல்லா எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஆனால் ரத்தமும் நிறைய வழிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது அப்துலுக்கும் ஒன்றும் புரியல. பயமா இவருக்கு அல்லு கிளம்புது. ஏன்னா அந்த இடத்துல வெற்றி சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் இவருக்கும் ஒன்று ஞாபகம் வருது. அப்போ வெளியில் நிற்கிறதும் அந்த உருவம் தானே அப்படின்னு பயத்திலே அந்த பாத்ரூம்குள்ளேயும் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல அப்துல் அசிங்கமாக திட்டுறாரு வெளியில் இருக்கிற அந்த உருவத்தை. அதுவும் இல்லாமல் பயங்கரமாக கத்துறாரு. இதை கத்துறதும் அசிங்கமாக திட்டுற இந்த ஒரு சத்தமும் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தம்பி எல்லாருக்குமே கேட்டு எல்லாருமே எந்திரிச்சு வெளியிலே வராங்க. வெளியில் வந்து பாத்ரூம்குள்ளே இருக்கிற அப்துலுக்கு குரலும் கொடுக்குறாங்க. டேய் கதவை தரடா நாங்கள் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்துல்லும் கதவை திறந்துட்டு வெளியிலையும் வராரு. வெளியில் வந்து பார்த்தா அப்துல் உடம்புலாம் பயங்கரமாக வீர்த்து போயிருக்கு. பயங்கர பயத்தோடு இருந்துட்டு இருக்காரு. டேய் என்னாச்சு, பாத்ரூம்குள்ள எதுக்கு அசிங்கமாக பேசிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்துல்லும் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தை பற்றி அப்பா அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா, அப்படி சொன்னால் இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்பாங்க. நம்மளும் தேவையில்லாமல் வெற்றியோட பேரை சொல்ல வேண்டியிருக்கும். வேணாம் நம்ம வேற தான் சமாளிக்கலாம் அப்படின்னு. இல்லைம்மா பாத்ரூம் விட்டு வெளில வரும்போது மாடு திடீர்னு வேகமாக ஓடி வந்தது, அதனால தான் கதவை மூடிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயத்தில் திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா இன்னும் பயங்கரமாக திட்டாரு. அதுக்குன்னு அசிங்கமாக பேசு அப்படின்னு திட்டியும் விட்டுறாரு. சரி ஏதோ ஒன்று பையன் கொஞ்சம் பயந்துருக்கா அப்படின்னு அப்துல்லையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ அப்துல்லும் பொழுது விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலேயே அவன் பாஸ்ட் கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்குன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்துல்லும் காத்துட்ருக்காரு. பொழுது விடிஞ்ச முதல் வேலையாக வெற்றிகிட்ட போயிட்டு டேய் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லி அப்துலுக்கு நைட்டு நடந்த 1-2 விஷயத்த சொல்லிட்டு உண்மையிலேயே உனக்கு என்ன நடந்தது எனக்கு தெளிவாக அதை சொல்லு அப்படின்னு இப்போ வெற்றிக்கிட்ட கேட்க வெற்றியும் சரி இவனுக்கே இவ்வளோ நடந்திருக்கு, அது காரணம் மேபி நம்மளா கூட இருக்கலாம் அப்படின்னு அவரோட லைஃப்பில் நடந்த அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இல்லைடா நான் ஆரம்பத்தில் சொன்னல, இதுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பதி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருந்தோம். அங்கேருந்து மாதிரி தான் கடைசியாக திருப்பதி பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கும் வந்தோம். அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கும் பெருசாக நண்பர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. ஆனால் வந்த கொஞ்ச நாளில் அங்கே இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே என் கூட சகஜமாக பேசி எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பகல் இரவு அப்படின்லாம் பார்க்காம நினச்ச நேரத்துக்குலாம் நாங்கள் சுற்றுவோம். அண்ட் என்கிட்டையும் பைக் இருக்குது, பசங்கிட்டையும் பைக் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு நாங்கள் சுற்றாத இடமே இல்லை. அப்படி தான் அன்னைக்குலாம் நாங்கள் சுற்றிட்டு இருக்கும்போது நைட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பேக்கரியும் இருக்குது, அந்த இடத்துல கேக்கு பப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னான். அங்கே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நாங்களும் ஒரு நாள் பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய நண்பர்களை வந்து டேய் நீங்கள் முன்னாடியே போயிருங்க, நான் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு நான் பின்னாடி வந்துடுறேன், ஏன்னா என் பைக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் அப்படின்னு அவனுங்களை முன்னாடி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அவங்க சொன்ன அந்த பேக்கரிக்கும் போனேன். அந்த ரூட் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் காடு மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் சுடுகாடும் இருந்துட்டு இருக்கு. அந்த வழியாக நான் மட்டும் அன்னைக்கு நைட்டு தனியாகவும் போயிட்டுருக்கேன். அது இந்த பசங்க போகிற அன்னைய தேதி என்ன தெரியுமா, டிசம்பர் 31 அடுத்த நாள் வந்ததுன்னா புது வருஷம் நியூ இயரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனாலே பசங்க சுற்றிட்டு அடுத்த நாள் ரிட்டர்ன் வரலான்னு தான் பிளான் பண்ணி வெளியிலையும் போயிருக்காங்க பைக்கில். இப்போ வெற்றியும் பைக்கில் தனியாக போயிட்டு இருக்காரு. சரியா அந்த சுடுகாடு பகுதியும் வருது. அந்த சுடுகாடு தாண்டி ஒரு சில அடி முன்னோக்கி அடி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மரத்துக்கிட்ட யாரோ நிற்கிறாங்க. அந்த மரத்தில் ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க. இந்த ஒரு சத்தமும் இவருக்கும் தெளிவாக கேட்குது. வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு
அங்க நிக்கிற நபரையும் பாக்குறாரு. ஆனா அந்த மரத்துல என்ன அடிக்கிறாங்க, ஏதோ ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கே, இந்த நேரத்துல எதுக்கு ஆணி அடிக்கணும் அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தோட அந்த இடத்தையும் பாக்குறாரு. அப்படியே பக்கத்துல சுடுகாடும் இருக்கு. என்ன நடக்குது, பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஆனா கூட பசங்க யாருமே இல்லை அப்படின்னு இவரும் தனியா இருக்கும். இப்ப நாம அங்க போயிட்டு என்ன எதுன்னு ஆராயலாம் வேண்டாம், பசங்க எங்க வர சொன்னாங்களோ அங்க போயிடலாம் அப்படின்னு வெற்றியும் இப்ப அந்த பேக்கரிக்கு போயிட்டு அங்க சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடுறாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பேக்கரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டேய் இதுக்கப்புறம் எங்கடா போறது அப்படின்னு பசங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண அப்பதான் வெற்றியும் சொல்றாரு, டேய் இப்போ நான் வர வழியில் சுடுகாடு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பனைமரமும் இருக்குது, ஒத்த பனைமரம். அந்த மரத்தில் ஆளுங்க ஏதோ ஆணி அடிக்கிற மாதிரி விஷயம்லாம் பண்ணிருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரிக சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் தனியானால எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். இது மட்டும் இல்லாமல் அவங்க ஆணி அடிச்சுட்டு அந்த இடத்த திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காங்க. பேசாமல் அங்கே போகலாமா அப்படின்னு வெற்றி இவரும் கேட்க, டேய் செம்ம பிளான்டா, அங்கே போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அட்வென்ச்சராகவும் இருக்கும், அது என்ன எதுன்னு நம்ம போயிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே கிளம்பி அந்த சுடுகாட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஒத்த பனைமரம் அங்கே ஆணி அடித்தாங்களே அந்த இடத்துக்கும் வராங்க. ஆனால் கிட்ட போனதுக்கப்புறம் வெற்றிக்கு ஏதோ ஒன்று தடுக்குது, போக வேண்டாம் அப்படின்னு மனசும் சொல்லிட்டு இருக்கு. டேய் வேணாண்டா, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது, பேசாமல் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் கூட இருக்கிற பசங்க எல்லாருமே, டேய் என்னடா பயந்தாங்கொழி மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு பயம் இருந்ததுன்னா நீ கிளம்பிட்டே இரு, நாங்கள் வந்த வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல. ஆனால் வெற்றிக்கும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நானும் வந்து தொலைகிறேன் அப்படின்னு அரை மனசாதான் பசங்க கூடயும் போகிறாரு. இப்படி பசங்க எல்லாருமே அங்கே இருக்கிற அந்த ஒத்த பனை மரத்துக்கிட்டேயும் வராங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த மரத்தில் ஆணி அடிச்சிருக்கு, அண்ட் அதில் முடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்துக்கு கீழே ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. இதை இப்போதைக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படி இங்கேருந்து அந்த சுடுகாட்டுக்கிட்டையும் போகிறாங்க. அந்த சுடுகாடை அந்த நைட் நேரம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு விதமான வைப்பு, அது இவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஒரு மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி இருந்ததா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெற்றி சொன்னதா அப்துல்லும் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பசங்க எல்லாருமே அந்த சுடுகாட்டுக்கு மைய பகுதியிலும் போறாங்க. டேய் செம்மையா இருக்குடா, ஃபீலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு நண்பர் கையில ஒரு செங்கல் எடுக்கிறாரு. பெருசுல இல்ல, சின்னதா ஒரு செங்கல் பீஸ். அந்த செங்கல் எடுத்து அங்க இருக்கிற சமாதிக்கு மேல இந்த ஸ்டார் வடிவத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வரையவும் ஆரம்பிக்கிறாரு. தேவையில்லாத வேலை. இதை பார்த்த மற்ற நண்பர்கள், டேய் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இவ்வளோ தூரம் வந்தோமா, இங்கே இருக்கிற விஷயத்த பார்த்து என்ஜாய் பண்ணோமா, இதை தவிர்த்து நம்ம வேற எதுவும் பண்ண வேண்டாம், சைலண்டாக கிளம்பிடலாம் அப்படின்னு மற்ற எல்லாருமே வான் பண்ணேன். ஆனால் இந்த டீமில் இருக்கிற இன்னொருத்தர், டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதெல்லாம் பண்ணாமல் எப்படிறா அப்படின்னு செங்கலை வச்சு வரைஞ்சிருக்காரு. ஆனால் அந்த ஸ்டார் வடிவத்தில் இருக்கிற அந்த கோலங்கள்லாம் கிளியராக தெரியல அப்படின்னு அவரும் சரி ஏதாச்சும் ஷார்ப்பாக பொருள் கிடைக்குதா அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இல்லை அந்த மரத்தில் ஏதோ பெருசாக ஆணி அடிச்சாங்களே அப்படின்னு அந்த மரத்துக்கிட்டையும் போய் பார்க்குறாரு. இப்போ அந்த ஆணியை பிடுங்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆணியை வந்து ரொம்ப ஆழமாலாம் அடித்து வைக்கல, கொஞ்சம் முயற்சி பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். இவங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஆணி வரல. கீழே இருக்கிற கல் எடுத்து அந்த ஆணியை தட்டி தட்டி அதையும் வெளியில் எடுத்துடுறாங்க. நல்லா பெரிய ஆணியாக தான் இருக்கும். அதில் நூலும் சுற்றி வச்சுருக்காங்க, அண்டு முடியும் சுற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பெரிய ஆணியை அந்த ஒத்த பனை மரத்துலேருந்து எடுத்த அடுத்த நொடியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விதமான காற்று, அமானுஷமான காற்றும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த காற்று அடிக்கிறத உணர்ந்த பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாருமே, இது ஏதோ தெய்வீகமான காத்து, இது ஏதோ கடவுள் சம்பந்தப்பட்ட பொருள்டா, அதை தான் நம்ம எடுத்திருக்கோம், அப்புறம் நமக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சோம். இப்போ அந்த ஆணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த சமாதி இருக்குல்ல, சமாதி மேலே வரையலான்னு பார்த்தேன். டேய் சமாதி மேலாம் வரைய வேணாம், ஏன்னா நீ ஆணி வச்சு வரைஞ்சினா சமாதி டேமேஜ் ஆயிடும், நீ ஏதோ பண்ணுறன்னு முடிவு பண்ணிட்ட, அதை தரையில் பண்ணிக்கோ அப்படின்னு மற்ற நண்பர்கள் சொன்னதுக்கப்புறம் சரி தரையிலே பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஸ்டார் வடிவத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் கண்ணா பின்னான்னு வரையவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட கோலங்கள்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அப்போ வரைக்கும் இந்த டீமில் இருக்கிற யாருமே இதோட விபரீதம் தெரியாமல் தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு விதமான வித்தியாசமான உணர்வை வெற்றி அண்டு கூட இருக்கிற ஒரு சில நண்பர்கள் உணரவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே வெற்றி ஒரு சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நீங்கள் என்னென்னா பண்ணிட்டு போங்க, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் வேணா சுடுகாட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் முடிச்சுட்டு வேணா வாங்க அப்படின்னு வெற்றி கூட இருக்கிற 1-2 ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த சுடுகாட்டிலேருந்து வெளியிலே வந்துடுறாங்க. வெளியில் பைக் இருக்குல்ல, பைக்கில் உட்காந்தபடி சும்மா மொபைலே நோண்டிட்டு இருக்காங்க. அப்படி மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போது வெற்றி உட்காந்துருக்காருல, அவருக்கு பின்னாடி யாரோ நடந்து வராங்க. நடந்து வந்து அவரோட காதுகிட்ட ஒரு மாதிரி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழற சத்தம் இவருடைய காதெல்லாம் கிழிக்கிற மாதிரியும் இருக்கு. அந்த அழற சத்தம் எப்படி இருக்குன்னா வழியில் அழற மாதிரியும் இருக்கு, இந்த இறப்பு நேரத்தில் அழற மாதிரியும் இருக்கு. அந்த சத்தத்தை கேட்கும்போது இவரோட உடம்புலாம் ஒரு மாதிரி கூசவும் ஆரம்பிச்சிருக்கு.
ஆனா இந்த ஒரு சத்தம் இவருக்கு மட்டும் கேட்கல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கு. வெற்றிக்கு கிளியரா புரியுது உள்ள இவனுங்க ஏதோ பண்றானுங்க, அதோட வெளிப்பாடாதான் இந்த ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு. ஆனா உள்ள இருக்கிற நண்பர்கள், டேய் வெளியில பைக்ல உட்காந்துங்கன்னா அமைதியா இருக்க மாட்டீங்களா, எது கத்துறீங்க அப்படின்னு கேட்க, உள்ள இருக்கிற பசங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெளியில இருக்கிற இந்த பசங்க தான் உள்ள இருக்கிறவங்களும் பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே இங்க நடக்கிற விஷயமே வேற. வெற்றியும், டேய் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணி தொலைச்சிட்டு சீக்கிரம் வாங்கடா, இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பசங்க சீக்கிரமும் வரமாட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த பசங்க வர மாதிரி இல்லைல்ல. இப்ப வெற்றி என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறமும் சரிப்பட்டு வராது, உள்ள போயிட்டு சத்தம் போட்டாதான் அப்படின்னு உள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் திட்டிட்டே, சொன்னா புரியாத அவங்களுக்கு மரியாதை வாங்கடா அப்படின்னு கீழே ஒருத்தர் இந்த மாந்திரிக கோலெல்லாம் போட்டு இருக்காருல, அந்த ஆணியை பிடுங்கி அதை எங்க தூக்கி போடுறாருன்னா அந்த சுடுகாட்டிலே எரிமேடையும் இருக்கு. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பிணத்தை எரிச்சிருக்காங்க போல இருக்கு, ஃபுல்லா எரிஞ்சு அடங்கியும் இருக்கு. ஓரளவுக்கு அந்த நெருப்பு கங்கு மட்டும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஆணியை எதர்ச்சியா அப்படி தூக்கி போட அந்த ஆணி கரெக்டா அந்த எரிமேடையில் இருக்கிற அந்த நெருப்புல தான் போய் விழுந்திருக்கு. அப்பவும் அந்த அலல் சத்தம் நிக்கல. இந்த பசங்க எல்லாருமே கூட்டிட்டு மரியாதை வாங்கடான்னு சொல்லி எல்லாருமே இந்த இடத்த விட்டு பைக்லயும் இந்த சுடுகாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளியும் கூட்டு போயிடுறாரு. ஆனா பசங்க எல்லாருமே ஸ்லோவா தான் வராங்க. இவனுங்க இப்படி விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு வெற்றி கொஞ்சம் சாமர்த்தியமா யோசிக்கிறாரு. அது என்னன்னா, இவனுங்களை வேகமா கூட்டிட்டு போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டேய் ரேஸ் போகலாமா அப்படின்னு கேட்க, ரேஸ்ன்னு ஒன்று எல்லா பசங்களும் போகலாம் அப்படின்னு எல்லாருமே வேகமாக முறுக்கி பைக்கை வேகமாக ஓட்டிட்டும் போகிறாங்க. ஆனால் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், வெற்றியோட பைக் ஸ்லோவாக தான் வரும். அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரோட பைக்கில் யாரோ ஒருத்தவங்க வேகமாக அப்படி ஏறி உட்காந்த மாதிரி வந்திருக்கு. அப்படி உட்காந்த அடுத்த செகண்டே அந்த பைக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்கேயே சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இப்படி விழுந்த சத்தம் முன்னாடி போகிற பசங்களுக்கும் கேட்டு உடனே எல்லாரும் வண்டியை ஸ்லோ பண்ணி வண்டியை திருப்பிட்டு வந்துடுறாங்க. டே அவன் கீழே விழுந்துட்டான்டா அப்படின்னு. கிட்ட பார்த்தா, டேய் என்னாச்சு அப்படின்னு கேட்க, வெற்றியும் சொல்கிறாரு, மச்சான் இங்கே இருக்க வேண்டாம், நான் இப்போ சாதாரணமாக கீழே விழல, நான் பின்னாடி வந்துட்டே இருக்கும்போது என் வண்டியில் யாரோ உட்காந்த மாதிரி இருந்தது, அதனால தான் வண்டி கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டேன், தயவு செஞ்சு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்ல. டேய் சும்மா லூசு மாதிரிலாம் வளரிட்டு இருக்காது, நீ மேபி சடனாக பிரேக் போட்டிருப்ப, இல்லைனா உன் பிரேக்கு ஜாம் ஆயிருக்கும், அதனால தான் கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்திருப்பேன்னு சொல்ல. ஆனால் வெற்றியும் அடிச்சு சொல்கிறாரு, இல்லைடா என் வண்டி பின்னாடி யாரோ உட்காந்தாங்க, நான் அதை பார்த்தேன், அதனால தான் கீழே விழுந்தேன்னு சொல்ல. சும்மா லூஸ் மாதிரி விளையாட்டு இருக்காதா, வா போகலாம், பாரு லைட்டாக அடிபட்டிருக்கு, கிளினிக் போயிட்டு வீட்டில் விட்டுருன்னு சொல்லி அவரையும் கிளினிக் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்டு சின்னதாக தான் அடிபட்டிருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு டேரெக்டாக அவரை வீட்லேயும் கொண்டு போயிட்டு விட்டுறாங்க அந்த நைட்டு. இப்போ வெற்றியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அம்மா அப்பாலாம் இருக்காங்களே, எந்த விதமான பயமும் இல்லை. இப்போ அம்மா பக்கத்தில் தான் வெற்றியும் படுத்து தூங்கிட்டும் இருக்காரு. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, யாரோ வெற்றியை கூப்பிடுறாங்க, அதுவும் ஒரு பெண்ணுடைய குரல்ல. யார் என்ன கூப்பிட்றா அப்படின்னு இவரும் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. இந்த நேரத்தில் என்ன யார் கூப்பிட்றா அப்படின்னு இவரும் சுற்றி பார்க்குறாரு. பக்கத்தில் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க, அப்பாவும் தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே என்ன கூப்பிடலன்னா வேற யாரு கூப்பிட்றா அப்படின்னு பொறுமை எந்திரிக்கிறாரு. அங்கே ஜன்னலும் இருக்கு, ஜன்னல் பக்கத்தில் வாசலும் இருக்கு. வாசலுக்கு வெளியில இருந்து தான் சத்தமும் கேட்க, யார் இந்த நேரத்தில் கூப்பிட்றா அப்படின்னு பொறுமையாக எந்திரிக்கிறாரு. போயிட்டு வாசல் கதவுலாம் திறக்கல. சரி கதவை திறக்க வேண்டாம், ஜன்னல் வழியாக யார் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு ஜன்னலை திறந்தா அந்த காம்பவுண்ட் வாசல் கிட்ட ஏதோ ஒரு பெண் நிற்கிறாங்க. ஆனால் தெளிவாக தெரியல, லைட்டு போட்டால் தெளிவாக தெரியும் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே சுவிட்ச் இருக்கு, அதுவும் கதவு பக்கத்தில் தான் இருக்கு. அப்படியே சுவிட்சை போடுறாரு. சுவிட்சை போட்டா வெளியில் நிற்கிறது ஒரு பெண்ணுடைய உருவம், அதுவும் ரண கொடூரத்தில் இருக்கு. வேற யாருமே இல்லை, இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த ரத்த காட்டேரி தான். பார்த்தா அடுத்த செகண்டே அலறி அடிச்சு அந்த இடத்துல மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறாரு. இப்படி அலறின இந்த ஒரு சத்தத்தை கேட்ட வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் பயந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜன்னல் கிட்ட வெற்றி மயங்கியும் கிடக்குறாரு. டே என்னப்பாச்சு என்னாச்சு அப்படின்னு அவரையும் மயக்கத்துல தெளிய வைக்கிறாங்க. தெளிய வச்சு என்னடா ஆச்சு, ஏங்க விழுந்திருக்குன்னு கேட்க, வெளியில அப்படின்னு வெறும் கை மட்டும் தான் காட்டுறாரு. அந்த வெளியிலன்ற வார்த்தையும் சொல்றாரு. வெளியில என்னடா அப்படின்னு அப்பா என்ன பண்றாருன்னா, மா நீ பாத்துக்கோ, நான் வெளியில போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வெளியில லைட்டு போட்டுக்கல எந்திரிச்சு வாசலுக்கும் போறாரு. கரெக்டா அவங்க வீட்டோட காம்பவுண்ட் வாசல் கிட்ட ஒரு பெண்ணுடைய உருவம் முடிக்குது. மா யார் நீ, எங்க என்ன பண்ற அப்படின்னு இவரு அங்க நிக்கிற அந்த பெண் கிட்டையும் போறாரு. கிட்ட போக போக அப்பா இவரும் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் வராரு. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க என்னாச்சுங்க, நீங்க எதுக்கு அலறீங்க அப்படின்னு வெற்றியோட அம்மா அவங்க கணவர் கிட்ட கேட்க, இப்ப அவரும் பயத்துல அந்த இடத்துல அப்படி பேச்சு மூச்சு இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு. எங்க வெளியில என்ன இருக்கு, இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு மனைவி இவங்களும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது வெற்றியோட அப்பாவும் இல்ல வெளில போகாத அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி உள்ளே எடுத்துடுறாங்க. அம்மா
வெளியில ஏதோ கொடூரமான ஒரு உருவம் நிற்குதுமா, அதை பார்த்த பயத்தில் தான் நானும் அலறிச்சு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவனும் அந்த உருவத்தை பார்த்து தான் மயங்கியிருக்கான். தயவு செஞ்சு வெளியில போகாத, போனோன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இப்போ யாருமே வீட்டை விட்டு வெளியிலையும் போகலை. இது மட்டும் இல்லாமல் வெற்றியோட அப்பா அவருடைய வேட்டிலேயே சிறுநீர் கழிச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே பயத்தில் இருந்திருக்காரு. இப்போ வெற்றியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க ஃபர்ஸ்ட் கதவு மூடுதுன்னு சொன்னதுக்கப்புறம் கதவை மூடிடுறாங்க. நீங்கள் வாங்க பூஜை ரூமுக்கு போயிட்டு ப்ரே பண்ணலாம் அப்படின்னு இப்போ பூஜை ரூமுக்கும் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணி திருநீர் எடுத்து வெற்றிக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் வச்சு விடுறாங்க. வெற்றிக்கிட்டையும் சொல்கிறாரு, எப்பா இப்போ பொறுத்துக்கோ, நம்ம பொழுது விடிஞ்ச உடனே நம்ம கோயிலுக்கு போகலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே நைட்டு ஃபுல்லாக பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க, எப்போ பொழுது விடியும்னு. ஆனால் பொழுது விடிகிற வரைக்கும் வெளியில் நிற்கிற அந்த உருவம் வெளியிலே தான் நின்றுருக்கு, எங்கேயும் போகல. ஆனால் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அந்த உருவமும் அங்கேருந்து மறைய இவங்களும் எந்திரிச்சு டேரெக்டாக கோயிலுக்கும் போயிடுறாங்க. அதுவும் காவல் தெய்வம் கோயில் கருப்பசாமி கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு பூசாரிக்கிட்ட சொல்லவும் இல்லை. கோயிலுக்குள்ளே போன உடனே வாமா அது உன் பையனை தேடி வந்துருச்சா அப்படின்னு கேட்க, ஆனால் இந்த இடத்துல வெற்றியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல இவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பூசாரி சொன்னதுக்கப்புறம் தான், ஐயா இதை பற்றி நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் இதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லலை, ஆனால் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும், உன் பையன் போகக்கூடாத இடத்துக்கும் போயிருக்கான், பண்ணக்கூடாத விஷயத்திலும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல புதுசாக அடைக்கப்பட்ட ரத்த காட்டேரியை இவன் மட்டும் இல்லை, இவன் கூட இருக்கிற எல்லா கூட்டாளிகளும் அது வேணும்னே அடைக்கப்பட்ட அந்த ஆணியை புடுங்கி அந்த ரத்த காட்டேரியை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதனாலே அந்த ரத்த காட்டேரி இவனை மட்டும் இல்லை, இப்போதான் இவன் கூட்டாளியில் இருக்கிற ஒருத்தனை கொன்று இருக்கு, இப்போ அடுத்து இவனை கொல்லணும்னு இவனையும் தேடி வந்திருக்குன்னு சொல்லும்போது தான் வெற்றிக்கு ஒரு விஷயம் புரியுது, அவங்க டீமில் அவங்க நண்பர் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ அடுத்து நம்மளை டார்கெட் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்கிறேன், உன் பையனை இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளிக்கொண்டு வர முடியாது, தற்காலிகமான தீர்வு தான் இதுக்கு காண முடியும். நீ என்கிட்ட மட்டும் வந்தா இல்லை, எல்லா இடத்துலையுமே உன் பையனுக்கு இதுதான் நிலைமை. ஏன்னா அப்படிப்பட்ட கெட்டதுக்கிட்ட உன் பசங்க விளையாடி இருக்காங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க, நான் சொல்கிற பூஜை பொருட்களை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுட்டு நீங்கள் இப்போ வர வேண்டாம், நான் ஒரு தேதி சொல்கிறேன், அந்த தேதியில் என்ன தேடி வாங்க. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், என்னால் தற்காலிகமான தீர்வு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவரும் கிளியராக சொல்லிடுறாரு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வெற்றியோட குடும்பத்தினர் அந்த பூசாரி சொல்கிற பொருட்கள்லாம் வாங்கிட்டு அவர் என்னைக்கு வர சொல்கிறாரோ அன்னைக்கும் வராங்க. அன்னைக்கு நைட்டு பூசாரி வந்து பார்க்கும்போது பூசாரியும் தயார் நிலையில் தான் இருந்துட்டு இருக்காரு. வந்த உடனே பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த ரத்த காட்டேரியா அந்த இடத்துக்கும் வர வச்சு, இந்த பையன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டான், உன்னை வெளியில் வரத்துக்கு இவனும் ஒரு காரணமாக இருந்திருக்கான், இதுக்கப்புறம் இவனை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போயிடும், இதுக்கப்புறம் இவனை நீ தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்ல. ஆனால் அந்த ரத்த காட்டேரியும் அதெல்லாம் என்னால் முடியாது, என்னை யார் தடுத்தாலும் தடுக்கவும் முடியாது, இவனை என் இஷ்டப்படி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இவனை நான் கண்டிப்பாக கொன்னே தீருவேன் அப்படின்னு விடாப்படியாக இருந்துட்டு இருக்கு. பூசாரிக்கும் தெளிவாக புரியுது, இதை பர்மனண்டாலாம் துரத்த முடியாது, முதல்ல இதை பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காரு. அப்போ பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, சரி உன் இஷ்டப்படி நீ பண்ணு, நான் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பூசாரியும் கொஞ்சம் மிரட்ட. அப்போது அந்த ரத்த காட்டேரியும் சரி எனக்கு ஃபஸ்ட்டு இந்த உயிர் பலிகளை கொடுங்க, அது ஆடு கோழி அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு உயிர் பலி கொடுங்க, ஆனால் இவனை விட்டு நான் பர்மனெண்ட்டாக போக மாட்டேன், எனக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் வருவேன், எனக்கு அப்போல்லாம் இவங்க அந்த உயிர் பலிலாம் தரணும், ஆனால் நிரந்தரமாக இவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அழுத்தி சொல்லிட்டே இருக்கு. இப்போ அந்த உயிர் பலி அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றியும் ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்காரு, எந்த பிரச்சனையுமே அப்போதைக்கு இல்லை. ஆனால் இவருக்கும் கிளியராக தெரியும் இது பர்மனெண்ட்டாக நம்மளை விட்டு போகலை. இதுக்கப்புறம் வெற்றியும் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. மற்ற நண்பர்களை பார்க்கும்போது வெற்றிக்கு நடந்த அதே விஷயம்தான் மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒரு விதமான மரண பயத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ வரைக்கும் வெற்றிக்கு தெரியாது யார் நம்ம டீமில் இறந்து போனாங்க அப்படின்னு. சரிடா இவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்க, ஆனால் மற்ற நண்பர்கள்லாம் டேய் இதுக்கப்புறம் அவனை தேடாதரா, இதுக்கப்புறம் என்ன தேடினாலும் அவன் திரும்ப வரமாட்டான், அவன் செத்துட்டான்னு சொல்லும்போது அப்போ தான் வெற்றிக்கும் புரியுது, ஓ இவனை பற்றி தான் அந்த பூசாரி சொன்னாராம், இவன் தான் இறந்துட்டானோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா முடியவும் இல்லை. இதனாலே வெற்றி அவங்க குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் நம்ம இந்த ஊரில் இருக்க வேண்டாம், வேற எங்கே போனாலாச்சு இதுலேருந்து மேபி தப்பிக்கலாம் அப்படின்னு திருப்பதி சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வந்தவாசியில் வந்து தங்கி இருக்காங்க. அப்படி தங்கின ஆரம்ப கட்ட காலத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமும் அந்த ரத்த காட்டேரி வெற்றியை தேடியும் வந்திருக்கு. இந்த விஷயத்தில்
அப்துல்லும் மாட்டிட்டு இருந்திருக்காரு. இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுக்கப்புறம் அப்துலுக்கும் கிளியராக புரிஞ்சிருச்சு, இப்போ இவனை துரத்திட்டு இருக்கிறது கண்டிப்பாக அடுத்து நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். அப்துல் அவங்க குடும்பத்தினர் தற்கால தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ குடும்பத்திட்ட சொன்னதுக்கப்புறம் அப்துலுக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு உஸ்தாதும் அதுக்குண்டான பல விஷயங்கள் பண்ணி கட்டுப்படுத்தியும் வச்சிருக்காரு. இதனாலேயே அப்துலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த பக்கம் வெற்றி இதுக்கப்புறமும் நாம் வந்தவாசியில் இருக்க வேண்டாம், ஏன்னா இங்கேயும் அது நம்மளை தேடி வந்துருச்சு. கொஞ்சம் வருஷம் நிம்மதியாக இருந்தேன், இப்போ மறுபடியும் வேற ஊர் தேடி போக வேண்டியிருக்கு அப்படின்னு. இப்போது எந்த ஊருக்கு போயிருக்காரு, எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, ஏன் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியலை. பட் ஏதோ ஒரு ஊரில் நிம்மதியாக இருப்பாருன்னு மட்டும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்துல்லும் வெற்றியை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு, எந்தவித ரெஸ்பான்ஸும் அப்துலுக்கும் கிடைக்கல. பட் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பிரச்சனையிலேருந்து அப்துல் வெளியில் வந்துட்டாரு. ஆனால் வெற்றி வந்தாரான்னு கேட்டிங்கன்னா தெரியல. இன்கேஸ் ஏதோ ஒரு மூலையிலேருந்து இந்த ஒரு சம்பவத்தை வெற்றி பார்த்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு சேட் பண்ணி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, அது போதும். இப்போ வெற்றி, அப்துல் அண்டு இவங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு சில பேர் லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது, அது ரத்த காட்டீர் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? ரொம்ப நாள் கழிச்சு ரத்த காட்டீர் சம்பவத்தை கேட்டிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த இடத்துல நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்காக வெற்றி வேற ஊருக்கு போயிருக்கார்ல, உண்மையிலே வெற்றி இருக்காரா இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் சொல்கிற பதிலுக்காக நான் காத்துட்ருக்கேன். அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய தாழ்மையான கருத்துன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது கூடவே இந்த வீடியோ ப்ளஸ் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. சீக்கிரம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களால் ஆன் டைமில் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் மீது விடைபெறுவது உங்கள் நான். பாய்.